இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க. என்னுடைய பெயர் ஜெரோம் கிளின்டன். என்னுடைய பங்கின் பெயர் அள்ளி கொண்டாப்பட்டு. என்னுடைய பங்கு தந்தையின் பெயர் அருட்தந்தை மோட்சநாதன் அடிகளார் அவர்கள். நான் இந்த விவிலிய போட்டியிலே பங்கு கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். தொடக்க நூல் 12:2. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயர் 4:12. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஏசாயா 40:8. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு 4:4. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். மத்தேயு 8:8. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. மார்க்கு 13:31. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:105. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118:29. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் 15:12. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். திருப்பாடல் 27:1. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். திருப்பாடல் 56:3. ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. திருப்பாடல் 9:10. உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். திருப்பாடல் 138:3. அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2:5. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். 2 கொரிந்தியர் 12:9. நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இணைச்சட்டம் 31:8. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமையர் 12:12. பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீதிமொழிகள் 23:22. நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக, உன்னை பெற்றவளை கலிகூற செய்வாயாக. நீதிமொழிகள் 23:25. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு 11:28. சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபையுரையாளர் 7:3. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15. இத்துடன் இந்த 30 வசனங்களை மனப்பாடமாக நான் சொல்லி இந்த காணொளியினை நான் நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ ஃபாதர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. பிரைஸ் த லார்ட்.